Taste the Daily. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு கழகம் சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. சென்னை ராயப்பேட்டையில் நடைபெற்ற இரத்த தான முகாமை 9 மாவட்ட செயலாளர்களும் இணைந்து தொடங்கி வைத்தனர். இதில் கழக கொள்கை பரப்பு இணை செயலாளர் விந்தியா, முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார், தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாநில செயலாளர் ராஜ் சத்தியன், அண்ணா தொழிற்சங்க பேரவை மாநில செயலாளர் கமலக்கண்ணன், கழக அமைப்பு செயலாளர் சி பொன்னையன், முன்னாள் அமைச்சர் ப வளர்மதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் கிழக்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் கருப்பசாமி பாண்டியன் ஏற்பாட்டிலான இரத்த தான முகாமை மாவட்ட செயலாளர் ஆர் கே ரவிச்சந்திரன் துவக்கி வைத்தார். தருமபுரியில் நடைபெற்ற இரத்த தான முகாமை முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் துவக்கி வைத்தார். இதில் முன்னாள் அமைச்சர் முல்லைவேந்தன், மாநில விவசாய பிரிவு செயலாளர் டி ஆர் அன்பழகன், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் எஸ் ஆர் வெற்றிவேல், சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பத்குமார், கோவிந்தசாமி, மாவட்ட அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் பழனிசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சிவகங்கையில் நடைபெற்ற இரத்த தான முகாமை மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன் தொடங்கி வைத்து இரத்த தானம் வழங்கினார். இதில் முன்னாள் அமைச்சர் பாஸ்கரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டம் கம்பைநல்லூரில் அதிமுக ஆட்சியின் சாதனைகளை பொதுமக்களுக்கு விளக்கும் வகையில் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. மாவட்ட அம்மா பேரவை சார்பில் நடைபெற்ற திண்ணை பிரச்சாரத்திற்கு மாவட்ட செயலாளர் எஸ் ஆர் வெற்றிவேல் தலைமை தாங்கினார். இதில் அரூர் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமார், பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு பிரசுரங்கள் வழங்கியதுடன் அதிமுக ஆட்சியின் சாதனைகள் மற்றும் திட்டங்கள் குறித்தும் தற்போதைய திமுக ஆட்சியில் மக்கள் படும் பாடு குறித்தும் பொதுமக்களிடம் எடுத்து கூறினர். விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கலில் வாக்குச்சாவடி மையப்பாக பொறுப்பாளர்கள் நியமனம் குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. திருத்தங்கல் மேற்கு பகுதிக்குட்பட்ட 18 வாக்குச்சாவடி மையங்களில் பாக பொறுப்பாளர்கள் நியமனம் குறித்து நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் மேற்கு மாவட்ட கழக செயலாளருமான கே டி ராஜேந்திர பாலாஜி கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், மகளிர் உரிமை தொகை என்ற பெயரில் 1000 ரூபாய் கொடுத்துவிட்டு திமுக அரசு ஒவ்வொரு குடும்பத்திலும் செலவுகளை 15,000 ரூபாயாக உயர்த்தியிருப்பதாக குற்றம் சாட்டினார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளில் கழகம் சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. ராமநாதபுரத்தில் நடைபெற்ற இரத்த தான முகாமிற்கு மாவட்ட கழக செயலாளர் எம் ஏ முனியசாமி தலைமை வகித்தார். முகாமை விருதுநகர் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் சரவணகுமார் குருதி கொடை கொடுத்து முகாமை தொடக்கி வைத்தார். இதில் ராமநாதபுரம் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் நாகராஜ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தஞ்சையில் நடைபெற்ற இரத்த தான முகாமிற்கு மத்திய மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் விக்னேஸ்வரன் தலைமை வகித்தார். இதில் மத்திய மாவட்ட கழக செயலாளர் மா சேகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்ற இரத்த தான முகாமை மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளர் கிருபானந்தன் ஏற்பாடு செய்திருந்த நிலையில் மாவட்ட கழக செயலாளர் ரா குமரகுரு இரத்த தானம் வழங்கி தொடங்கி வைத்தார். இதில் சட்டமன்ற உறுப்பினர் மா செந்தில்குமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் நடைபெற்ற முகாமை தெற்கு மாவட்ட செயலாளர் பி கே வைரமுத்து தொடங்கி வைத்தார். இதில் தெற்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் CNC சிவா உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு மருத்துவ முகாம் நடைபெற்றது. வெண்ணந்தூர் பகுதியில் இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் கண்ணன் தலைமையில் நடைபெற்ற மருத்துவ முகாமை முன்னாள் அமைச்சர் சரோஜா மற்றும் முன்னாள் அமைச்சர் தங்கமணியின் மகன் தரணிதரன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். முகாமில் எலும்பு, நுரையீரல், கண், பொதுநல மருத்துவம் தொடர்பாக நோயாளிகளுக்கு சிகிச்சை வழங்கப்பட்டது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். மயிலாடுதுறையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு இரத்த தான முகாம் நடைபெற்றது. மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி சார்பில் நடைபெற்ற முகாமை மாவட்ட செயலாளர் பவுன்ராஜ் தொடங்கி வைத்தார்.
ஈரோட்டில் மாநகர் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் மாநகர் மாவட்ட கழக செயலாளருமான KB ராமலிங்கம், சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் KS தென்னரசு, முன்னாள் மேயர் மல்லிகா பரமசிவம் ஆகியோர் இரத்த தானம் வழங்கினர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அதிமுக வடக்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு மற்றும் அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் நடைபெற்ற இரத்த தான முகாமை முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு தொடங்கி வைத்தார். இதேபோல் கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு, அண்ணா தொழிற்சங்க பேரவை மற்றும் மருத்துவ அணி சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இதனை கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் தொடங்கி வைத்தார்.